பாட்டு ரோஜாரோட ட்ரெண்ட் ஆனும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறது யார் ஞாபகம் இருக்கா தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு காமிச்சும் போது சத்யன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் நினைக்கிற ட்ரெண்ட் ஆகும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஹவு டிட் யூ ஃபீல்? ஒரு ட்ரீம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் எல்லாமே பிளெஸிங்ஸ், யூனிவர்ஸ் பண்ணுற ஒரு மேஜிக். சரி, ஓகே, அதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஐ எம் ஸ்டார்டிங் என்ஜாயிங் திஸ். ஓகே. ஸோ அந்த வீடியோ வந்து சாதக பறவைகள் இருந்து அவங்க போட்டாங்களா? ஆமாம், அவங்க போஸ்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஃபோன் பண்ணி சங்கரை கேட்டேன், எதுக்கு இந்த வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி அட்மின் ஃபோன் பண்ணி கேட்டான், என்னன்னா வீடியோலாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ வீடியோ இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. உடனே சங்கர் வந்து, இதா பழைய வீடியோ இருக்கு, எடுத்து போடு, சும்மா ஆச்சும் போடணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த பாட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. காலம் முடிவு பண்ணிச்சு, இதை யூஸ் பண்ணிருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு உங்களோட முதல் பாடல் கலக்க போவது யாரு. ஸோ அந்த பாடலோட அனுபவம் அண்ட் சில வரிகள். ஏன்னா நம்ம வந்து அப்போ நிறைய டெமோஸ் கொண்டு போயிட்டு கம்போசர்ஸ் கிட்ட கொடுத்தோம். அப்போல்லாம் டெமோ தானே கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு பரத்வாஜ் சார்ட்டு கால் வந்தது, அவருடைய ஷோக்கு பாடுறதுக்கு. ஸோ அவர் வந்து ஷோ பண்ணும்போது ஒரு லைட் மியூசிக் சிங்கர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். அப்புறமா வந்து ஷோவில் போய் பாடினேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு.